சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது சிந்துவெளி நாகரிகம். இந்த சிந்துவெளி நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னா 6th 9th 11th அப்படிங்கிற அந்த 3 ஸ்டாண்டர்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து கவர் ஆயிருக்கு. 6th கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை தவிர்த்து 9th 11th கொஞ்சம் எக்ஸஸா வந்து கவர் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே நாம வந்து பிடிஎஃப்ல தொகுத்து தான் கொடுத்துருக்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவே போதும் சிந்து சமவெளி நாகரிகம் முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது மட்டுமே போதுமானதா இருக்கும். இதே போல 6th ஸ்டாண்டர்ட்ல வரலாறு என்றால் என்ன, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த லெசன்ஸ்க்கு ஒரு வரி வினா விடைகளையும் நம்ம ஒவ்வொரு லெசனுக்கும் தொகுத்து நம்ம கொடுத்துருக்கிறோம். குறைஞ்சது 100 வினாக்களுக்கு மேலதான் இருக்கு, அதுக்கு கம்மியா வினா விடைகளே கிடையாது. அந்த அளவுக்கு லைன் பை லைனா எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கிறோம். இப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இந்த லெசனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வினாக்கள். 6th 9th 11th இது எல்லாத்தையும் சேர்த்து 200 வினாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரி வினாவிடைகள் நம்ம எடுத்திருக்கிறோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணாவே இந்த லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களால சரியா பதிலளிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இதை பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பாத்தீங்கன்னா நகரமாகும். இந்த நாகரிகம் லத்தீன் அப்படி இதை வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ்னு சொன்னோமா, நாகரிகமா மனுஷன் இல்ல அப்படின்னா லத்தியாலேயே அடிச்சு சிவிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகரிகம் என்ற சொல் லத்தியாலே அடிப்பாங்க, ஒழுங்கா சொல்லல அப்படின்னா சிவிஸ் பனிஷ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய பொருள் நகரமாகும். உலகின் தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள். உலகத்திலேயே மிக மிக தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள் எதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மெசபடோமியா நாகரிகம் 3500 பொது ஆண்டுக்கு முன், 3500ல இருந்து 2000 வரைக்கும். சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. இதை ஈஸியா வந்து அந்த இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மெசபடோமியா 3500 to 2000 அந்த ரூபாய் அப்படி சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3500 நீங்க ஒருத்தர் போய் கடன் கேட்டா அவன் அதிகபட்சமே 2000 தான் கொடுப்பான், அதுக்கு மேல கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசபடோமியா. இதுவே வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு பாத்தீங்கன்னா 3 9 அப்போ 1900 3 வருதுங்களா, அப்போ 3 9 அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பெருக்கிட்டீங்கன்னா 9 வரும். அப்போ 1900 3300ல இருந்து 1900 பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு ஈஸியா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எகிப்து நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 தான் இருக்கும். ஓகேங்களா? 3 100 அப்புறம் இங்க எத்தனை 100 இருக்கு, ஒரே ஒரு 100 இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 100 அப்புறம் ஒரே ஒரு 100 தான் இங்க இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு 100 1100 அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே இயர்ஸுக்கும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து ரொம்ப சில்லித்தனமா இருக்கும். ஆனா நீங்க படிக்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது மத்தவங்க கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து நீங்க அதை திரும்ப திரும்ப நான் சொல்ற விதத்திலேயே சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது அந்த இயர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்கும்போது ஒண்ணு நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிருப்பாங்க, அதை நீங்க கரெக்ஷன் பண்ணிருப்பீங்க. அந்த கரெக்ஷன் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு அதை நல்லா நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அப்போ மெசபடோமியா நாகரிகம் 3500 கேட்டா 2000 தான் கொடுத்தாங்க. இதுவே சிந்துவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா 9 அப்போ 3300 1900. எகிப்து நாகரிகம் பாத்தீங்கன்னா 3 ஒரு முறை தான் வரும், அப்போ 100ன்னு வருது, ஒரே ஒரு 100 வருது, அப்போ 3100ல இருந்து 1100 வரைக்கும் பொது ஆண்டுக்கு முன். சீன நாகரிகம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1700ல இருந்து 1122 பொது ஆண்டுக்கு முன். இந்த மத்த 3 வருஷமும் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன்ல வந்து சீன நாகரிகம் ஈஸியா நீங்க வந்து சொல்லிடலாம். அடுத்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என அழைக்கப்படுவது, இருக்கிறதுலே தொன்மையான நாகரிகம் எப்பவுமே இயர் அதிகமா இருக்கிறத நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கோம் பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா 3500 to 2000 மெசபடோமியா நாகரிகம் தான் உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. நீண்ட நாள் இருந்த நாகரிகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எகிப்து நாகரிகம். 3100ல இருந்து 1100 வரைக்கும் ரொம்ப நாள் இருந்த நாகரிகம் எகிப்து நாகரிகம். எகிப்துல இருக்கக்கூடிய அந்த பிரமிடு நமக்கு இன்னுமே ஞாபகத்துக்கு இருக்கா, ரொம்ப நாளா ஞாபகம் இருக்கா, அப்போ நீண்ட நாள் இருந்த நாகரிகம் தான் நமக்கு எகிப்து நாகரிகம்.
தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறது மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழுவா இருந்தாங்க, சமுதாயமா மாறினாங்க, சமூகங்களா இருந்தாங்க, அப்புறம் நாகரிகமா அது மாற்றம் அடைஞ்சது. குழு, சமுதாயம், சமூகம், நாகரிகம். குழு, சமுதாயம், சமூகங்கள், நாகரிகங்கள். இதை ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்கள் காரணம். ஆற்றங்கரைகள் தான் நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஏன்னா வளமான மண், ஆறுகள்ல தண்ணீர் குடிப்பதற்கு, கால்நடைகளுடைய தேவைகளுக்கு, நீர்ப்பாசனத்துக்கு இதெல்லாமே பயன்படுத்தப்பட்டன. எதுக்கு? ஆற்றங்கரைகளை. அதனாலதான் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்னு அழைக்கப்படுது. நீர்ப்பாசனத்துக்கு, போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளா அந்த நீர்த்தேக்கங்கள் இருந்தது. அப்போ ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்படுகிறது. நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஆற்றங்கரைகள். ஹரப்பா வரலாற்று ஆதாரங்கள். இப்ப ஹரப்பா அப்படின்னா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம். ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்துல இடிபாடுகளை முதல்ல 1826 கண்டறிஞ்சாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர். 1826 முத கண்டுபிடிச்சது சார்லஸ் மேசன் என்ற ஒரு ஆங்கிலேயர் தான். இவர் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படை வீரரும் ஆராய்ச்சியாளரா இருந்தாரு. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படை வீரரா இருந்தாரு, அப்புறம் ஆராய்ச்சியாளரா இருந்தாரு. தற்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இந்தியாவின் வடமேற்கு பகுதியில செங்கல் திட்டுகள் இருப்பதை இவர் தான் கண்டறிஞ்சாரு. இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம். தற்போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியாவின் வடமேற்கு பகுதியில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. இதுதான் ஹரப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம். 1856 பொறியாளர்கள் லாகூர்ல இருந்து கராச்சிக்கு, அதாவது கராச்சி டு முல்தான் ரயில் பாதை அமைக்கும் போது அதிக அளவுல பாத்தீங்க அப்படின்னா சுட்ட செங்கற்களை பார்த்திருக்காங்க. எப்போ? 1856. முன்னாடி பார்த்தது 1826. இயர் ரொம்ப முக்கியம். சுட்ட செங்கற்களை பார்த்தாங்க. 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனரான ஜான் மார்ஷல் ஹரப்பா மொகஞ்சதாரோவுக்கு இடையில பொதுவான அம்சங்கள். இப்போ இந்த கராய்ச்சில ரயில் பாதை அமைச்சாங்க தானே, இந்த ரயில் பாதை அமைக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்த செங்கற்கள் எல்லாமே பழமையான அந்த ஹரப்பா மக்கள் அப்போ பயன்படுத்தப்பட்ட அந்த வீடு, அதனுடைய புதை பொருட்கள் அப்படிங்கிறது தெரியாமலேயே அந்த செங்கற்களை அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் அவங்க தவறா அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. 1856 பொறியாளர்கள் லாகூர்ல இருந்து கராச்சிக்கு பண்ணாங்க. 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த செங்கற்களை எடுத்து பயன்படுத்திட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து பயன்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு 1920 திரும்ப அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அவங்க விட்டு வச்ச மிச்சத்தை எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனரான ஜான் மார்ஷல் ஹரப்பா மொகஞ்சதாரோவுக்கு இடையில பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. யாரு? ஜான் மார்ஷல். ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் எப்போ? 24. இருந்தாலும் இரு நகரங்கள்லயும் கண்டறியப்பட்ட மட்பாண்டங்கள்ல இருந்த வேறுபாடுகளை கொண்டு ஹரப்பா நாகரிகம் தான் மொகஞ்சதாரோவை விட ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வந்தாங்க. அடுத்து ஹரப்பா நாகரிகம் உலோக காலம். ஹரப்பா நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் சுமார் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை பரவி இருந்தது. ஒரு சில புக்ல பாத்தீங்க அப்படின்னா 15 லட்சம்னு இருக்கு. ஒரு சில புக்ல 1.3 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது ஆப்ஷன் கொடுக்கறத பொறுத்து. ஏன்னா எப்பவுமே ஒரு விடை, ஒரு ஆன்சர் ரெண்டு விதத்துல இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கனாலும் இது ரெண்டுமே ஆன்சரா இருக்கு, இதை பாத்துக்கோங்க. ஹரப்பா நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் என்றும் அழைக்கப்படுது. சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் 15 லட்சம் அல்லது 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை பரவி இருந்தது. செங்கற்களால கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமா, தெளிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதை தான் நான் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறேன். அதாவது செங்கற்களால கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்துல
ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்துல எந்த இடத்துல? ராகி கற்கியில. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தானிய களஞ்சியத்தை. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. அடுத்து இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரிவாக்கத்துல இங்கிலீஷ்ல கேட்பாங்க. ஏஎஸ்ஐ அப்படின்னா என்ன? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியோட இது நிறுவப்பட்டது. எந்த வருஷம் யார் இதை நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முன்னாடி பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா 826 பார்த்தோம், அப்புறமேட்டு 856 பார்த்தோம், 1920 பார்த்தோம். அந்த மாதிரி இயர்ஸ் வந்து ஆர்டரா நீங்க கோர்வையா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் ஈஸியா இருக்கும். இது 861ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியோட தான் இந்த ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. அடுத்து புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கும் முறை. அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை, ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி மேக்னெட்டிக் ஸ்கேனர். நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி. இது கேட்பாங்க. நிலத்தடி ஆய்வு செய்ய எது பயன்படுதுன்னு? காந்தப்புல வருடி. இங்கிலீஷ்ல வந்து மேக்னெட்டிக் ஸ்கேனர் பயன்படுத்தப்படுது. எஞ்சிய பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத எதன் மூலமா கண்டறிய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ரேடார் கருவி மூலமா. ரேடார் கருவி மூலமா எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இதை வந்து தொலை நுண்ணுணர்வு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கிறத தொலை நுண்ணுணர்வு முறை அப்படின்னு சொல்லப்படுது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. கார்பனினுடைய கதிரியக்க ஐசோடோப்புகளான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை எனப்படுது. இதை பயன்படுத்தி அந்த பொருள் வந்து எவ்வளவு வருஷம் பழமையானது அப்படிங்கிறத இந்த கார்பன் 14 வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஹரப்பா நாகரிகம் பற்றிய தகவல்கள். இந்த ஹரப்பா நாகரிகம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை, வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான அடித்தளம். அதாவது சுகாதாரத்துக்கு இது முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப எப்படி வந்து நம்ம பாதாள சாக்கடை, அப்புறம் டிச்சில தண்ணி போற மாதிரி, குளிக்கிற ரூம் தனியா, பாத்ரூம் தனியா, அடுக்குமாடி கட்டிடங்கள் இப்படியெல்லாம் நம்ம வந்து வசதியா வந்து நம்ம எப்படி கட்டியிருக்கோமோ இந்த டெக்னாலஜில அதை அவங்க ஹரப்பா நாகரிகம் எப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த நாகரிகத்திலேயே வந்து அதை கட்டியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் நம்ம என்ன சொன்னோம்? 3/3/1900 சொன்னோமா? அப்படிதானே சொன்னோம். பாருங்க, ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நாகரிகனாலும் சிந்து சமவெளி நாகரிகனாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 3300 1900 அந்த ஆண்டுகள்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பா வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளவு திட்டமிடல் இருந்திருக்கு. எடைக்கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. கைவினை தொழில்களுக்கான அடித்தளமான சில பொருட்களும் கிடைச்சிருக்கு. ஹரப்பா நாகரிகத்தினுடைய திட்டமிடப்பட்ட 2 பகுதி. அப்படி என்ன திட்டமிட்டு கட்டியிருக்காங்கன்னு பாருங்க, கொடுத்திருக்காங்க. மேல் நகர அமைப்பு. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினார்கள். பெருங்குளம் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. அந்த நகரத்தினுடைய மேற்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா கோட்டைன்னு சொல்றாங்க. அங்கதான் நகர நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பெருங்குள தானிய களஞ்சியங்களும் அங்கதான் இருந்திருக்கு. கீழ் நகர அமைப்பு. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று கொஞ்சம் உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது, அது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருந்தது. ஹரப்பா நாகரிகத்தினுடைய முக்கியமான நகரங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நான் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. தோலவிரா லோத்தல் குஜராத், காளிபங்கன் ராஜஸ்தான். தோலவிரா லோத்தல் குஜராத், லோலோ குஜராத். காளிபங்கன், காளி அப்படியே ராஜா மாதிரி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மி, கோட்டிஜி, கன்வேரிவாலா, மிட்டதாய், யாகி கர்கி, மந்தா, ஹரப்பா, மொகஞ்சதாரோ இன்றைய பாகிஸ்தான் பகுதியில இது எல்லாமே இருக்கு. மொகஞ்சதாரோவினுடைய சிலைகள்.
மொகஞ்சதாரோவுல கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை நடன மாது என குறிப்பிடப்படுது. இந்த சிலையை குறித்து சர் ஜான் மார்சல் அவர்களுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மொகஞ்சதாரோவுல கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை நடன மாது. இந்த நடன மாது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. எதனால செய்யப்பட்ட சிலைன்னு கேட்பாங்க. வெண்கலத்தால ஆன ஒரு சிறிய பெண் சிலை. ஆண் சிலையா பெண் சிலையா இது எல்லாமே கேள்வியா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? நடன மாது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோவுல. அது எதால செய்யப்பட்டது? வெண்கலத்தால. அது ஆணா பெண்ணா? பெண் அப்படின்னு இந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. நடன மாது என குறிப்பிடப்படுது. இந்த சிலை குறித்து சர் ஜான் மார்சல் அவர்களுடைய கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த சிலைய நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கு ரொம்பவே எனக்கு கடினமா இருந்தது. ஏன்னா இத போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரைக்குமே தெரியாம தான் இருந்தது. ஆனா இது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இது இருக்கலாம் அப்படின்னு அவர் கருத்து சொன்னாரு. மொகஞ்சதாரோவுல கண்டெடுக்கப்பட்ட ஆண் சிலை ஒன்றின் வடிவினை காணும் போது அந்த பகுதியின் தலைவராக இருந்தவர் அவருடைய சிலையா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நகர அமைப்பு தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பில் வடக்கு தெற்கு கிழக்கா இருந்திருக்கு. சட்டக வடிவம்னா அப்படியே சதுர வடிவத்துல இருந்திருக்கு. சட்டக வடிவமைப்புல வடக்கு தெற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. 4 பக்கங்களும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி ஒன்றையொன்று செங்கோணத்துல வெட்டி கொள்ளக்கூடிய வடிவத்துல இருந்திருக்கு. சாலைகள் அகலமா வளைவான முனைகளை கொண்டதா இருந்திருக்கு. தெருக்களுடைய இரு ஓரங்களையுமே வீடு சீரா அமைக்கப்பட்டிருக்கு. 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனா வீடுகள் இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கழிவறையையும் குளியலறையும் கொண்டிருந்தது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தது. வீடுகள் சுட்ட செங்கற்களால சுண்ணாம்பு கலவையால கட்டப்பட்டிருக்கு. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. எப்பவுமே ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில சொன்னாங்க அப்படின்னா எது கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கவனமா இருங்க. அரண்மனை வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே இதுல கிடைக்கல. ஏறத்தாழ எல்லா நகரங்கள்லயும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. பாதாள சாக்கடை இருந்திருக்கு. வடிகால்கள் செங்கற்களை கொண்டு கல் கட்டைகளை கொண்டு மூடப்பட்டிருக்கு. அந்த பாதாள சாக்கடை அப்படியே ஓப்பனா இல்ல, செங்கற்களாலையும் கல் கட்டைகளை கொண்டும் அப்படியே மூடப்பட்டிருக்கு. பெருங்குளம் மொகஞ்சதாரோவுல காணப்படக்கூடிய பெருங்குளம் தான் உலகிலேயே முதல்ல கட்டப்பட்ட பெருங்குளம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்க உலகத்திலேயே வேர்ல்டுலயே மொகஞ்சதாரோவுல காணப்படக்கூடிய பெருங்குளம் தான் உலகிலேயே முதல்ல கட்டப்பட்ட பெருங்குளம். இது செவ்வக வடிவத்துல அமைஞ்சிருந்தது. நகரினுடைய நடுவுல அமைந்திருந்தது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. நீர் கசியாம இருப்பதற்காக சுவர்ல ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு சுவர்லையும் தளத்திலையும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு. வடபுறத்துல இருந்தும் தென்புறத்துல இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகளும் பக்கவாட்டுல 3 புறமும் அறைகளும் இருந்திருக்கு. அருகில் இருந்த கிணற்றுல இருந்து குளத்துக்கு நீர் வர்றதுக்கான வசதியும் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற்றுவதற்கும் வகை செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சூப்பரா ஒரு டெக்னாலஜிக்கலா கட்டியிருக்காங்க பாருங்க. இதுவே தானிய களஞ்சியம். செங்கற்களால கட்டப்பட்ட உறுதியான கட்டிட அமைப்பு. இதனுடைய தள வெடிப்புகள்ல கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு, பருப்பு வகைகளுடைய மிச்சங்கள் சிதறி காணப்பட்டது. மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினாருங்க. ஹரப்பா மக்களுடைய வாழ்வாதாரம் வேளாண்மையா தான் இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவுல 20 தூண்கள் 4 வரிசைகளா அமைந்திருந்து பறந்து விரிந்த கூட்டம் காணப்பட்டது. 20 தூண்கள் 4 வரிசைகளா அமைஞ்சிருந்ததாமா. இப்ப எப்படி நம்ம ஸ்டேடியம்லாம் இருக்கு, கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த அளவுக்கு அதனுடைய பொது கட்டடம். நகர திட்டமிடலை நிர்வகிக்க, வணிகத்தை மேம்படுத்த, நகரத்துல அமைதியை நிலைநாட்ட, வடிகால் அமைப்பை பராமரிக்க ஒரு அதிகார மையமே இருந்திருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக் கொஸ்டின். அது அதாவது பொது ஆண்டுக்கு முன் 2500ல குக்ஃபு மன்னனால சுண்ணாம்பு கல்லால
கட்டப்பட்ட கிசேக் பிரமிடில் உள்ள ஒவ்வொரு கல்லும் 15 டன் எடை உடையது. கிசே பிரமிடு பிரமிடு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தான். அந்த பிரமிடு கட்டக்கூடிய அந்த கல் வந்து ஒவ்வொன்றும் 15 டன். ஒரு டன்னுனா 1000 கிலோ. அப்ப 15 டன்னுனா எவ்வளவுன்னு பாருங்க. இது வந்து குக்ஃபு மன்னனால சுண்ணாம்பு கல்லால கட்டப்பட்ட கிசே அப்படிங்கிற ஒரு பிரமிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் 15 டன் எடை உடையது. இது வந்து 2500ல யார் கிசே பிரமிட கட்டினது யாரு? குக்ஃபு மன்னனால. குக்ஃபு மன்னனால தான் கிசே பிரமிடு கட்டப்பட்டது. மெசபடோமியாங்கிறது பாத்தீங்கன்னா சுமேரியர்களுடைய காலம். ஊர் நம்மு என்ற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட கோயில் தான் ஊர் ஜிகரட். இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மெசபடோமியா அப்படிங்கிற ஊர் நம்மு என்ற அரசனால, மெசபடோமியால ஊர் நம்மு என்ற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்ட ஊர் ஜிகரட் அப்படிங்கிறது தான் அந்த கோயிலுடைய பேர். ஓகேங்களா? அரசன் பேரு ஊர் நம்மு என்ற அரசனால. எந்த சந்திர கடவுள்? சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக என்ன கோயில் கட்டினாங்க? ஊர் ஜிகரட் அப்படிங்கிற ஒரு கோயில கட்டினாங்க. அடுத்து அபு சிம்மல் என்பது எகிப்து அரசன் 2ஆம் ராமெசிஸ் என்பவரால கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடமாகும். அப்போ இரட்டை கோயில்கள் யாரால கட்டப்பட்டது? அதாவது அபு சிம்மல் என்பது எகிப்து அரசின் இந்த இரட்டை கோயில்கள் உள்ள இடம் வந்து அபு சிம்மல் என்பது எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள். அபு சிம்மல் என்பது எந்த அரசன்? எகிப்து அரசனான 2ஆம் ரமேசிஸ் என்பவரால கட்டப்பட்டது. ஓகேங்களா? அந்த கோவில் பேரு அபு சிம்மல். அத கட்டின அந்த எகிப்து அரசனுடைய பேரு 2ஆம் ராமேசிஸ். அந்த கோவில் கட்டப்பட்ட அந்த இரட்டை கோயில்கள் உள்ள இடமாகும் இதுதான். ஓகேங்களா? முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொகஞ்சதாரோல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெஹர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி. மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெஹர்கர் நான் ஆல்ரெடி சொன்னேன். பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நான் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறேன். மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததா கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த இடமா இது சொல்றாங்க. மக்கள் வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்பிலையும் ஈடுபட்டதற்கான சான்று இங்க கிடைச்சிருக்கு. பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்போ மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் எந்த ஆண்டு ஒட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 7000 ஒட்டிய காலத்திலேயே. 7000 ஒட்டிய காலத்திலேயே அதாவது எங்க வந்து முந்தைய நாகரிக தொல்லியல் சான்றுகள், முந்தைய வாழ்க்கை நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெஹர்கரில். சிந்துவெளி நாகரிகத்தின் புள்ளி விவரங்கள். இதனுடைய புவி எல்லை. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய புவி எல்லை பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியா. இதெல்லாம் எக்ஸஸா இருக்கக்கூடிய கேள்விகள். புவி எல்லை பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியா. சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும். காலப்பகுதி வெண்கல காலம். இதுல பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கோம். நம்ம 1.3 சொன்னோம், அப்படி இல்லைன்னா 15 லட்சம்னு சொன்னோம். நகரங்கள் பாத்தீங்கன்னா 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இங்க இருந்திருக்கு. 6 பெரிய நகரங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. மட்பாண்டக்கலை. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்துல அதன் மேல கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகள் அமைந்திருந்தன. அங்கு கிடைச்ச பானை துண்டுகள்ல விலங்குகளின் உருவங்களுடன் வடிவியல் வடிவமைப்பு காணப்படுது. பீடம் வைத்த தட்டு, தானியம் சேமித்து வைக்கக்கூடிய ஜாடிகள்,
துளையிட்ட ஜாடிகள், எஸ் வடிவ ஜாடி, தட்டு, பானை இது எல்லாமே அவங்க பயன்படுத்திய சான்றுகள் கிடைச்சிருக்கு. மட்பாண்டங்கள்ல தீட்டப்பட்ட ஓவியங்கள் பாத்தீங்கன்னா அரசமர இலை, மீன் செதில் ஒன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமா கோடுகள், கிடைக்கோட்டு பட்ட கணிதம், வடிவியல், செடி கொடி இது எல்லாமே அவங்க அதுல ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அங்க கிடைச்ச உலோக பொருட்களும் ஆயுதங்களும் ரோரி செட். இந்த படிகக்கல் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ரோரி பகுதியில் காணப்படுது. ஹரப்பா மக்கள் கத்தி, பிளேடுகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. அப்ப ஹரப்பா மக்கள் கத்தி, பிளேடுகள், பிற கருவிகள் செய்ய பயன்படுத்திய அந்த படிக கல்லினுடைய பெயர் என்ன? ரோரி செட் அப்படின்னு கேட்கலாம். இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. அவங்களுக்கு இரும்பினுடைய பயன் தெரியாது. இந்த ரோரி செட் அப்படிங்கிறது கூட ஒரு படிகக்கல் தான். இது பிளேடு, அப்புறமேட்டு வேற என்ன கத்திகள்ல செய்யறதுக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க. இரும்பினுடைய பயனை இவங்க அறியவில்லை. இவங்களுக்கு இரும்புனாவே என்னன்னு தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு. மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண் சிலையின் மூலம் அவர்கள் மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தனர் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. விலைமதிப்பற்ற ஆடை அணிகலன்கள் பார்த்தீங்கன்னா விலைமதிப்பற்ற ஆடை ஆபரணங்களை அணிந்திருந்தனர். பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தனர். செம்மணிக்கல் அதாவது கார்னிலியன் செம்பு மற்றும் தங்கத்தால் ஆன அணிகலன்களையும் கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களும் செய்தார்கள். இவற்றை அவர்கள் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னெலியன் அந்த சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஆபரணங்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு சுடுமண் போன்ற தோற்றமளிக்கக்கூடிய உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்து உள்ளதை காண்கிறோம். நீங்க அந்த இந்த புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் புக்ல 6th புக்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சிலை இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் ஒரு சிலை இருக்கும். அது அழகா பாத்தீங்க அப்படின்னா ஒரு துணியால பூ வேலைப்பாடுகள்லாம் அந்த துணியில அப்படியே சால்வை மாதிரி போட்டிருக்கிறதுல வேலைப்பாடுகளை செஞ்சிருப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரிவைஸ்க்காக இவங்க வச்சிருக்கேன். உலகின் தொன்மையான நதிக்கரை நாகரிகங்கள் மெசபடோமியா நம்ம என்ன சொன்னா 3500 to 2000 3500 ரூபா கடன் கேட்ட 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. சிந்துவெளி 9. எகிப்து நாகரிகம் 3 ஒரு முறை தான் வரும், ஒரு 100. இங்க அதே மாதிரி 1 100. ஓகேங்களா? அடுத்து வணிகமும் பரிமாற்றமும். தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளான பண்டைய மெசபடோமியாவில் சிந்துவெளி முத்திரைகள் கிடைத்துள்ளதன் மூலம் அவர்களுடைய கடல் வணிகம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மேற்காசிய பகுதிகளான இதுல எக்ஸஸ் அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசியும் சரி, டெட்டுக்கும் சரி, சோசியல பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பாங்க, நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஒரு டைட்டில் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர அதை குறித்து நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ண வேண்டியதா இருக்கு. மேற்காசிய பகுதிகளான சுமேர் பகுதிகளில் ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளில் ஹரப்பன் முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளில் ஹரப்பன் முத்திரைகள் கிடைத்துள்ளன. கியூனிஃபார்ம் ஆவணங்களில் காணப்படும் மெழுகா சிந்து பகுதியை குறிக்கிறது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கியூனிஃபார்ம் அப்படிங்கிற ஆவணங்கள்ல காணப்படக்கூடிய மெழுகா அப்படிங்கிற சிந்து பகுதியை குறிக்கிறது. அரபா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரமான எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினாங்க. எடைக்கற்கள்லாம் பயன்படுத்தினாங்க. போக்குவரத்துக்கு அழைப்பார்கள் இல்லாத சக்கர வண்டிகளை பயன்படுத்தின. சக்கர வண்டிகளை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சுமேரியாவில அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின் என்ற அரசர் சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெழுகா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதா சில குறிப்புகளும் எழுதி வச்சிருக்காங்களாமா. அந்த அரசன் நாரம்சின் என்ற அரசர் சுமேரியாவில. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலேயும் காணப்படுது. தற்கால குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. லோத்தல் குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. லோத்தல் குஜராத்தினுடைய சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றின் கரையில தான் அமைஞ்சிருக்கு. கப்பல் கட்டும் தளம் குஜராத்ல லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு? லோத்தல் குஜராத்ல இருக்கு. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது.
குஜராத் மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல். அதன் சமகாலத்திய நாகரிகங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களை இதுதான் மிகச்சிறிய பிரிவாகும். அதனுடைய அளவு 1704. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டுல 1 இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர். ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டுல 1 இன்ச் அப்படின்னா 1.75 சென்டிமீட்டரை பயன்படுத்தி இருக்காங்க. லாஸ் வேக்ஸ் முறைக்கு எடுத்துக்காட்டு நடனமாடும் பெண். ஸ்ட்ரீட் எடுத்துக்காட்டு ஒரு வகை மண் சிலை. எடுத்துக்காட்டா மதகுரு அல்லது அரசன். லாஸ் வேக்ஸ் முறைக்கு எடுத்துக்காட்டு நடனமாடும் பெண் சிலை. ஸ்ட்ரீட் எடுத்துக்காட்டு மதகுரு அல்லது அரசன். அது ஒரு வகையான மண் சிலை. எடைகளும் அளவுகளும். கனசதுரத்தால் ஆன செட் எடைகள் கிடைச்சிருக்கு. இங்கு கிடைத்திருக்கக்கூடிய எடைகள் ஹரப்பர்களுக்கு ஈரடிமான எண்முறை பைனரி அல்லது இரும முறை தெரிந்திருப்பதை காட்டுது. இரட்டைப்படையில் நம்ம சொல்ல பாருங்க, 1 2 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 அப்படின்னு 2 2 மடங்கா அதிகரிக்கக்கூடிய இதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 16 மடங்காகும்படி பின்பற்றப்பட்டிருக்கு. இதில் 16 அப்படிங்கிறது இன்றைய அளவீட்டுல 13.63 கிராம். முத்திரைகளும் எழுத்துருக்களும். ஹரப்பன் பகுதிகளில் இருந்து சுமார் 5000 எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பன் எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படல. ஆனா அறிஞர்கள் சிலர் இதை திராவிட மொழியை சேர்ந்தது அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. மிக நீளமானதா கருதப்படக்கூடிய எழுத்து தொடர் 26 குறியீடு கொண்டது. இப்ப இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. மிக நீளமானதா கருதப்படக்கூடிய எழுத்து தொடர் 26 குறியீடு கொண்டது. நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இது வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்பட்டு இருக்கலாம். 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இங்க இருந்திருக்கு. அடுத்து கலைகள் மற்றும் பொழுதுபோக்குகள். அந்த வீடியோ ரெடிங்கிறது எக்ஸஸா டைப் ஆயிருக்கு. கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு. மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்புல வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை ஆகிய 2 மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கிடைத்திருக்கக்கூடிய கற்சிலைகள், மட்பாண்டங்கள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கலைப்படைப்புகள். இவங்க பயன்படுத்தின விளையாட்டு பொருட்கள், பொம்மை வண்டி, பம்பரம், கோழி குண்டு, சுடுமண் சில்லு இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. இவங்களுக்கு இரும்பு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. ஆனா உலோகம் செம்பு காலம். இவங்க மனிதர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகனாவே அது செம்பு தான். ஃபர்ஸ்ட் சொம்பு தான் பயன்படுத்தினாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களுக்கு இடையில தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இயற்கை, அரச மரம், சுட்ட களிமண்ணில் செய்யப்பட்ட பெண் தெய்வங்கள் ஆகியவற்றை வணங்கியிருக்காங்க. காளிபங்கன்ல நெருப்பு குண்டங்கள் இருந்ததற்கான அடையாளங்களும் இருக்கு. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. எரித்ததற்கான சான்றுகள் ரொம்ப அரிதாதான் கிடைச்சிருக்கு. ஆனா இறந்தவர்களை புதைச்சாங்க. ஹரப்பன் பண்பாடு. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம். ஹரப்பர்கள் எழுத்துருக்களுக்கான பொருள் கண்டுபிடிக்கப்படல. எழுத்துக்களுக்கான பொருள் இதுவரைக்கும் ஹரப்பனுடைய எழுத்துக்களுக்கான பொருள் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்படல. அப்படிங்கிறதுனால இந்த நாகரிகம் பற்றி முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. ஒரு சில தகவல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன் தொடக்க கால ஹரப்பா 3300 முதல் பொது ஆண்டுக்கு முன் 2600 வரைக்குமே. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னா 2600 இருந்து 1900 வரைக்கும். இது தொடக்க கால ஹரப்பா, இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பிந்தைய ஹரப்பானா 1700. சிந்துவெளி நாகரிக அடையாளம் காணப்பட்டது. ஹரப்பா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனப்படுது. ஹரப்பா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால சிந்துவெளி நாகரிகம் தான் ஹரப்பா நாகரிகம்னு அழைக்கப்படுது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருந்ததால சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு மாறா சிந்துவெளி நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு பதிலா சிந்துவெளி நாகரிகம்னு. இதனுடைய எல்லைகள் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன் டோர், வடக்குல ஆப்கானிஸ்தான், வடக்கு ஷோடுகை ஆப்கானிஸ்தான்ல,
ஆலம்கீர்பூர், டைமாபாத் இந்த இடங்கள்ல எல்லாமே பரவி இருந்திருக்கு. இந்த நாகரிகம் பரவி இருந்த பகுதிகள் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பாகிஸ்தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான், ஜஸ்ட் காதுல கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நீங்க படிக்கும்போது திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயோ படிச்ச மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். ஹரப்பா, பஞ்சாப், பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ, சிந்து, பாகிஸ்தான். ஹரப்பா, பஞ்சாப், பாகிஸ்தான். ரெண்டுமே பாப்பான்னு வரும். ஹரப்பா. மொஹஞ்சதாரோ சிப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகந்து பார்த்தா சிந்திடும்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொஹஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான். அது பஞ்சாப், பாகிஸ்தான். ஹரப்பா. தோலவிரா, குஜராத், இந்தியா. காளிபங்கன், ராஜஸ்தான். பானாவாலி, ராஜஸ்தான். நாகிகரி, ஹரியானா. கர்கோடா, குஜராத். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. பாகிஸ்தான்ல இன்னைக்கும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்திரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்கு. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களினுடைய பெயர்களுடைய இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கும் இருக்காமா. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையா பிரதிபலிக்குது. ஆப்கானிஸ்தான்ல நம்ம நாட்டினுடைய ஆறுகளுடைய பெயர்கள் அங்க இருக்கு. சிந்துவெளி நாகரிகத்துல எழுத்துக்களை இன்னைக்கு வரைக்குமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாததால அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைய அதற்கு வேறு சான்றுகளை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்ந்த முறைகளை அந்த எழுத்துக்களை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களும் கல்வெட்டெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அவங்க வச்சிருந்த நூல்கள் இருக்கலாம். அந்த மொழி தெரிஞ்சாதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதன் அடிப்படையில அதை பத்தி நம்ம படிச்சு புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் அந்த அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் இதெல்லாம் வச்சுதான் அவங்க நாகரிகம் இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூல் நூற்றுத, பருத்தி ஆடைகள், கம்பளி ஆடைகள் பயன்பாட்டுல இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களை கட்டப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட படை இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. பரவாயில்ல, என்ன ஒரு வாழ்க்கை. அங்கு கிடைத்த சுடுமண்ணால இதை தெரிஞ்சுக்க முடியுது. உள்ளாட்சி அமைப்பு ஒண்ணு நகரங்கள்ல திட்டமிடலை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடும். அவங்களுடைய அரசு அமைப்பு பற்றி நமக்கு தெரியல. மொகஞ்சதாரோல கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுது. ஆனா அது சரியானதுதான் அப்படின்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியல. கோதுமை, பார்லி, பலவிதமான திணை வகைகள் இதெல்லாத்தையும் பயிரிட்டு இருக்காங்க. இரட்டை சாகுபடி முறையை கடைபிடிச்சிருக்காங்க. மாடு, செம்மறியாடு, வெள்ளாடுகளை வளர்த்திருக்காங்க. யானை உள்ளிட்ட விலங்குகளை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இரும்பினுடைய பயன் தெரியல. உலோக காலம்னு சிந்து சமவெளி நாகரிகம் தான் அழைக்கப்படுது. அதே மாதிரி குதிரைகளை இவங்க பயன்படுத்தவில்லை. கொடுத்திருக்காங்க பாருங்க, குதிரைகளை பயன்படுத்தவில்லை. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும். இது ஒரு பெரிய வகை மாடினம். சிந்துவெளி முத்திரைகள்ல இந்த வகையான பெரிய காளை உருவம் பரவலா காணப்படுது. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படுது. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி. சரி, படை வீரர்கள் கிடையாது, எதிரிகள் கிடையாது, பின்ன எப்படி இந்த நாகரிகம் அழிஞ்சது அப்படின்னு நமக்கு தெரியணும் தானே. சுமார் பொது ஆண்டுக்கு முன் 1900 நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம், மெசபடோமியா உடனான வணிகத்துல வீழ்ச்சி, நதியினுடைய வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியருடைய படையெடுப்பு. தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை காட்டுது. இயற்கை சீற்றங்கள், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல் இதனால அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகமும் தமிழ் நாகரிகமும். தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள்ல காணப்படக்கூடிய கோட்டுருவ குறியீடுகள் சிந்துவெளி எழுத்துக்களை ஒத்திருப்பது. தமிழக ஊர் பெயர்களை பாகிஸ்தான்ல சிந்து பகுதி ஊர் பெயரோட ஒத்து போகுது. அருட்தந்தை ஹென்றி ஹெராஸ், அஸ்கோ பர்போலா, ஐராவத மகாதேவன் போன்ற ஆய்வாளர்களும் சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட தமிழ் மொழிக்கும் இடையில ஒத்துமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்தினுடைய பண்டைய நகரங்களான கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்றவை 2வது நகரமய காலகட்டத்துல தலைத்து ஓங்கின. இந்த நகரங்கள் சிந்துவெளி நகரங்கள்ல இருந்து பெரிதும் மாற்றப்பட்டிருக்கு. இந்த நகரங்கள் சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சி அடைந்த சுமார் 1200 ஆண்டுகள் கழித்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெசன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே 6th, 9th, 11th எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம தொகுத்து கொடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதே போல வேற என்ன மாதிரி லெசனுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும், ஒரு வரி வினாவிடைகள் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் வேணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.